ரீசெண்டாக வந்து வீடியோ போட்டிருப்போம். சைக்கிளில் போனோம்னா பேட்டரி சைக்கிள் மூலயமா அவ்வளோ பெட்ரோல் மிச்சமாகும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் வந்து வருஷத்துக்கு 60,000 போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு கன்றுக்குட்டி காப்பாற்றுவோம், 2 கன்றுக்குட்டி காப்பாற்றலாம், அப்புறம் 3 மாறினோம். இப்போ வந்து அப்படியே 10 மாடு காப்பாற்றிருக்கோம். இப்போ பால்லாம் கறக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஓட்டம்லாம் வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே காலி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மாட்டுக்கு தோ வாழை இலையும் மார்க்கெட்லேருந்தே போட்டு காப்பாற்றுவோம். இந்த மாதிரி புல் எடுத்து போடுவோம். ஸோ மக்காச்சோளம் நில கோஃபைரில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ எதாவது காலி பண்ணங்காட்டி இப்போ விட்டு போகல மாடு கோசலை கொடுக்க மாதிரி இருந்துச்சு, திரும்ப வச்சு காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து புல் அறுத்ததுன்னு போடணும். மலைக்கு புல் முளைச்சிருக்கும். ஸோ அதை புல் கொண்டு வந்து போட்டால் தான் நமக்கு காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ 10 மாடு வந்து இப்படி தான் காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ லாபம் இல்லை. ஸோ இதை 10 மாடு வந்து 5000 மாடு ஆக்கணும் தான் நமக்கு ஆசை. இந்த மாதிரி மலை புல் இருக்கும். ஸோ அங்கங்கே எடுத்து வந்து காப்பாற்றிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 4 நான் ஜிம்முக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு போட்டு காப்பாற்றிட்டுருக்கு. கை செலவு தான். இல்லாட்டி ஒரு நாளைக்கு வந்து 3000 4000 ஆகும் ஒரு நேரத்துக்கு மட்டும் 10 மாட்டுக்கு தீனி போட்டோம்னா. ஸோ அதை நம்ம வந்து மிச்சப்படுத்திட்டு இதில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மாடு எதாவது வளர்த்தணும் ஆசைப்பட்டீங்க, கை செலவு அதிகம் போச்சுன்னா இந்த மாதிரி புல் எடுத்து போட்டுருங்க, ஈஸியாக முடிஞ்சிடும்.